பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிறவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத தேவன் இயேசு கிறிஸ்து மெல்சிதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலை வணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடிருக்கவே எழுந்திருந்தோ, என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர், விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர், மீத்திரனே சுக பத்திரமருளும் என் மீட்பர் உயிரோன் இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ, சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழாய் என் மீட்பர் உயிரோன் இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டோ நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார், அருள்மிக அளிப்பார், அம்பரந்தலில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார், மோட்சம் வழி சத்தியம் வாசல் உயிரனும் என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார்,
கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டோ நீ சொல் மனமே. போகட்டும் புவிவசை பேசட்டும், பொல்லா நம்புகள் எய்திடட்டும். ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்திடும், அன்பு மிகும் பேர் இன்பம் என கரும். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. சொல் வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிறீர்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா. போனது போகட்டும், புவி வசை பேசட்டும், பொல்லா நம்புகள் எய்திடட்டும், ஆனது ஆகட்டும், அருள் மழை பெய்திடும், அன்பு மிகும் பேர் இன்பம் எனக்கருள். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறைவு உண்டு நீ சொல் மனமே என்று ஆண்டவரே பாளையங்கோட்டை சாமுவேல் ஐயரோடு சேர்ந்து நாங்கள் பாடியிருக்கிறோம். ஆசி செய்திடுவார், அருள் மிக அளிப்பார். பாவமோ சாபமோ மரணமோ பேயோ பயந்து நடங்கிட ஜெயம் சிறந்தோ நீ வெற்றி பெற்றவர், எங்களுக்கு வெற்றியை தருவீர். பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் கண்களை உங்களுக்கு நேராக ஏறெடுக்கிறேன் என்று பக்தனோடு இணைகிறோம். இந்த பிளஸிங் பிரேயர் டைம் கேட்டுக்கொண்டிருக்க எந்தெந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனையிலிருந்து ஜெயம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறார்களோ அத்தனையும் கொடும் ஆசீர்வாதம். நீசனை மறைத்தருளும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகரசர் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுகிட்ட நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவியானவரே, அடியானையும் இந்த ஆசீர்வாத ஜெப நேரத்தையும் பிளஸிங் பிரேயர் டைமையும் ஜனங்களையும் உங்களுடைய ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமென். உட்கார். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடே இருக்கிறோம். எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 சாமுவேல் 2:4. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்கள் பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். கைகளை தட்டி. பலவான்களின் வில் முறிந்தது. சாத்தான் எப்பொழுதுமே நமக்கு விரோதமாக ஒரு அஸ்திரம் எய்வான் பாருங்க. அதுக்கு அக்னி அஸ்திராயுதம் பேர், அஸ்திரம். அதைத்தான் கர்த்தர் அவித்து போடுகிறார் அல்லது அணைத்து போடுகிறார். மகிமையான தேவன் நம்ம வாழ்க்கையில செய்கிற அற்புதங்கள் இருக்கிறதே, அதை ஒவ்வொன்றாய் எண்ணக்கூடுமானால் சொல்லி மாழாது. தள்ளாடினவர்களை கர்த்தர் பலத்தினால் இடைக்கட்டி பலவான்களின் வெள்ளை முறிக்க பண்ணி நம்மை பலத்தினால் இடைக்கட்டின தேவன். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், மகிமையினால் நிரப்ப போகிறார், சத்துரு வல்லமிருந்து விடுதலையாக்க போகிறார்.
கர்த்தருடைய வல்லமை நம்மத்தில் இறங்கி வரப்போகிறது. 1988 ஆண்டு ஒலிம்பிக்ல செப்டம்பர் 24 பென் ஜான்சன் என்ற ஒரு ஓட்டப்பந்தய வீரர் 100 மீட்டரை 6.79 செகண்டில் கடந்து உலக சாதனை படைத்தார். உலகம் வியந்தது. அவர் அதற்கு முன்னாடி அவர் படைத்த சாதனையை முறியடித்தார். இவர்தான் இந்த உலகத்திலேயே சிறந்த ஓட்டப்பந்தய வீரர் என்ற பட்டத்தை கொடுக்க போனார்கள். அந்த கொடுப்பதற்கு முன் அந்த பிரைசிங் கமிட்டி, அந்த ஒலிம்பிக் கமிட்டி, இவ்வளவு வேகமாக ஒரு மனிதன் ஓடக்கூடுமானால் ஒன்று அவனிடத்தில் அபரிமிதமான ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும், இல்லை என்றால் பக்க வழியாக ஏதாவது அவன் செய்திருக்க வேண்டும். அவனுடைய சிறுநீரை சோதித்து பாருங்கள் என்றார்கள். சோதித்தார்கள். அந்த மாத்திரைகளை உட்கொண்டு, உற்சாகப்படுத்துகிற மாத்திரை இருக்கு பார்த்தீங்களா, போதை மாத்திரை போல மாத்திரைகளை உட்கொண்டு அவர் ஓடி இருந்து தெரிய வந்தது. அவருடைய பரிசு தட்டி பறிக்கப்பட்டது. வேற உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நாம் ஓடுகிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பலர் ஆண்டவருடைய வேலைக்காக ஓடுகிறார்கள். பல வழிகளிலே, பல விதங்களிலே, பல நேரங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த ஓட்டத்தை எல்லாம் கரெக்டா ஓடுறாங்களா, சரியான ரீதியில் ஓடுறாங்களா, கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் ஓடுறாங்களா என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஆண்ட கர்த்தர் தள்ளாடினவர்களை பலப்படுத்துகிறாராம். வாழ்க்கை ஓட்டத்தில் ஏற்படுகிற தடைகள், தள்ளாட்டங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ கரம் நம்மத்தில் இறங்குகிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது. பிரசங்கம் 9:11 சொல்லுகிறது, ஓடுகிறதற்கு ஓட்டக்கால வேகம் போராது. வாசிங்க. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, எல்லாவற்றிற்கும் அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். எல்லாவற்றுக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். நம்முடைய விருப்பத்தில் ஓட முடியாது, நம்முடைய இஷ்டத்துக்கும் ஓட முடியாது, நம்முடைய பலத்தை கொண்டு ஓட முடியாது, நம்முடைய எக்ஸசைஸ் சரீர முயற்சினால் ஓட முடியாது. எல்லாத்துக்கும் சமயமும் என்ன செய்யணுமா, தேவ செயலும் தேவனுடைய கிருபையும் வேண்டும். 2 தீமோத்தேயு 4:7 சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அந்நாளிலே அவர் தந்தருள்வார். நல்ல போராட்டம், விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓடுகிற போராட்டம், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே ஒரு போராட்டம். அது எல்லாருக்கும் பல விதங்களில் வரும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எப்படி இருக்குமா, அநேகமாயிருக்கும். அவை எல்லாவற்றிலிருந்து தேவன் அவனை விடுதலை ஆக்குவார். சங்கீதம் 127:1 சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர்கள் விரித்திருக்கிறதும் விருதா. நான் உன்னை காப்பேன், இன்று முதல் உன்னை காப்பேன், உன் போக்கையும் வரத்தையும் காப்பேன். ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்து, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை பலப்படுத்தி, ஒவ்வொரு நிமிஷமும் தேவ கிருபையினால் நம்மை வாழ வைத்திருக்கிறார். எனவே கவலையே படாதிருங்கள்.
சங்கீதம் ஏசாயா 49:16 சொல்கிறது, உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எனக்கு முன்பதாக எப்பொழுதும் இருக்கிறது. உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறாராம். 1 சாமுவேல் 2:8 சொல்லுகிறது, சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து அவனை யாரோடு உட்கார பண்ணுகிறான்? ஜனத்தின் அதிபதியோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிறார். நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து உட்கார பண்ணுவது பிரபுக்களோடு, ராஜாக்களோடு, சிறந்த மகான்களோடு, பரிசுத்தவான்களோடு, நீதிமான்களோடு கர்த்தர் உட்கார பண்ணி நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனவே கவலைப்படாதிருங்கள். ஆமோஸ் 9:12 சொல்லுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்ப எடுத்து திறப்புக்களை அடைத்து அது பழுதானவைகளை சீர்படுத்தி பூர்வ நாளில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பார் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். விழுந்து போனவர்களை கர்த்தர் மறுபடியும் எழுப்புறார். எழுப்பிட்டு அப்படி 4 கால் போட்டு ஊனி வைக்கிறது இல்லை. நமக்கு இந்த போன திறவுகோல் ஜெபத்துக்கு மழை வந்துருச்சு. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன். இந்த கூடாரத்தை நம்ம ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் கட்டு வர தற்காலிக கூடாரத்தை நல்லா போட்டு மழையில் நனையாமல் வைக்கணும்னு தொடங்கணும். பாருங்கள், அது லட்சக்கணக்கில் போயிடுச்சு காசு. அப்போ எப்பவும் காணிக்க அனுப்புகிற சகோதரி காணிக்க அனுப்பிச்சிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பிரதர் இதை நான் ஹவுஸ் ஆஃப் பிளஸிங்க்கு அனுப்பலை, உங்களுக்கு காணிக்காமல் அனுப்பலை, தற்காலிக கூடாரம் போடணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதுக்காக இதை பயன்படுத்துங்க. நான் நம்ம தற்காலிக கூடாரத்தை அவங்க பேரை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லலை. அப்போ தற்காலிக கூடாரம் அந்த பணத்தை தான் கொண்டு போய் உடனே கொடுத்துட்டு வாடா அப்படின்னு இப்போ நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த காணிக்கை கொஞ்சம் தான், ஆனால் அவங்களுடைய இருதயமும் ஜெபமும் ஜனங்கள் நினைஞ்சுக்கிட்டு அங்கங்கே ஓடி இருக்காங்களன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான கூடாரத்தை ஒரு வாரம் 10 நாளில் செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய துவக்கம் ஒரு சிறு துளி பெருவெள்ளம், ஒரு அப்படி அள்ளி போடுறது கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக செய்கிறோம் என்பதை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். விழுந்து போன கூடாரத்தை எழுப்பி நிறுத்தி அதில் ஓட்டை உடசல் அடைச்சிக்கிட்டு அப்படி விழுந்து போனதை கர்த்தர் திருப்பி எடுத்து பழுதானெலாம் சீர்படுத்தி அதை திறப்புகள்லாம் அடைச்சி பூர்வ நாளில் இருந்தது போல ரெனிவல் ஒர்க் பண்ணும்போது நியூவாக கட்டின பில்டிங் அப்படி மாற்றிடுறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம உருவாக்கும் போது அப்படி தான் நம்மை புதிதாய் உருவாக்குவார். பழுதுகளை சீர்படுத்துவார், திறப்புகளை அடைப்பார். பூர்வ நாள் இருந்தது போல மறுபடியும் கர்த்தர் நம்மை கட்டி எழுப்புவார். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி பூர்வ நாளில் இருந்தது போல, பூர்வ நாளில் இருந்தது போல நான் உம்முடைய வல்லமையினால் இடைக்கட்டப்பட்டிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்தருடைய கைக்கும் பலவானின் கைக்கும் என்னை நீங்களாக்கிருச்சு. 40 ஆண்டுகள் ஆண்டுடைய ஊழியத்தை உலகமெங்கும் செய்து வந்திருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை தவிர ஒன்றை நான் உயர்த்தி காண்பித்ததில்லை. என் கர்த்தருக்காக நான் வாழ்ந்தேன் என்பதை கர்த்தர் அறிவார். அதனால் நான் நீதிமான் சொல்லவே மாட்டேன். நான் போன மெசேஜில் சொன்னேன், அப்படி பொய்யனாய் போய்விடுவேன் அப்படி சொன்னான். கர்த்தருடைய தயவு என்னை அப்படி நிறுத்தியது. கைகளை தட்டி அவருக்கு உண்மையுள்ளவர் நம்பினார், ஊழியத்தை தந்தார், என்னை பலப்படுத்தினார், வார்த்தையை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடி கர்த்தர் நடத்தினார். அவருக்கு விரோதமாக நான் பல வேளைகளை தவறு செய்த பொழுதும் குற்றம் செய்த பொழுதும் ஆண்டவருக்கு விரோதமாய் மனுஷனுக்கு விரோதமாய் என் சிந்தைகளிலும் இருதயங்களிலும் வார்த்தைகளிலும் பலவீனத்தின் நிமித்தம் பேசின பொழுதும் தேவனை சரிபடுத்தி சீர்படுத்தினார். கைகளை தட்டி சரிபடுத்தி சீர்படுத்தி பழுதுகளை நீக்கினார். தன் குற்றங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். விட்டு விடுகிறனோ தன் இருதயத்திற்கு குற்றம் மறைப்பவன் யார்? கர்த்தாவே. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவனை கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால்
நீதியையும் பெறுவான். எனக்குமே நான் சுய பரிசோதனை செய்கிறவன், என்னை நானே பரிசோதித்துக் கொள்கிறவன், ஸ்கேன் பண்ணி கொள்கிறவன். என்னுடைய வாழ்க்கை சரியா இருக்கிறதா, நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேனா, பிறனுக்கு உண்மையா இருக்கிறேனா, என்னை சுற்றிலும் மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ்கிறேனா, என் வார்த்தைகளிலே பிரசங்கத்திலே சுயபெருமை மனுஷனுடைய ஞானம் எதையாவது வந்து கொண்டு இருக்கிறதா, வந்தால் அதை திருத்திக் கொள்ளத்தக்கதாக உணர்வை எனக்கு பரிசுத்தர் கொடுத்துருவார். கைகளை தட்டி உடனே மன்னிப்பு. சரண்டர் என்னை சரிபடுத்தி இருக்கிறார், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நித்திய ஜீவ கரையில் சேர்க்கிற தேவன் உங்கள் குறைவுகளையும் கர்த்தர் மாற்றுவார். கைகளை தட்டி. அதனால ஊழியம் செய்தது பெருமை அல்ல, உண்மையாய் ஊழியம் செய்வதா நமக்கு மகிமை. கைகளை தட்டி. ஊழியம் சொல்வது ஒரு ரிவார்டு அல்ல, அது அழைப்பு. அந்த அழைத்தவருக்கு உண்மையாய் இருப்பதுதான் அவர் கையில் வாங்குகிற ரிவார்டு. கைகளை தட்டி. என்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடி நான் ஸ்தோத்தரிக்கிறேன். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, எதிர்காலம் என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என்னை துன்பப்படுத்துடைய கைக்கும் பலவான கைக்கு மீங்கலாக்கி விடுவார். நான் சொல்றேன், நான் ஆயுசை கேட்டேன், அவர் என்ன செய்யறாரா, தீர்க்காயுசை கட்டளையிட்டார். அது எவ்வளவு நாளும் எனக்கெல்லாம் தெரியாது. ஆனா என்னுடைய விருப்பம் எப்பொழுதும் கர்த்தருடைய ராஜ்யம் போவதற்கு என்னை பரிசுத்தமாக்கி ஆயத்தமாக்கி சுத்தமாக்கி ரெடியா வச்சுக்கிட்டே இருக்கணும். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா. ரெடியா வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பொழுதும் ஆண்டவரோடு வாழ்வதுதான் என்னுடைய விருப்பம். ஆண்டவருடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்பதுதான் நோக்கம். கர்த்தருடைய ஊழியத்தை வார்த்தையின்படியே செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இருதயத்தின் வாஞ்சியம், டெடிகேஷன், பிரதிஷ்டையும். கைகளை தட்டி. அதான் என்னுடைய பிரதிஷ்டை. தேவனுடைய வார்த்தையை உத்தமமாய் பிரசங்கித்து, அந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறது மட்டுமல்ல, அந்த வார்த்தையின்படி நான் வாழ்ந்து என் வாழ்க்கையை பார்த்து இதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக வாழ வேண்டும் என்று விருப்பம். என் தேவன் என்னை அதை பலப்படுத்துகிறார். கைகளை தட்டி. இன்னும் பலப்படுத்துவார். இத்தனை ஆண்டுகளில் என் ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் தீமை செய்ததுமில்லை, செய்ய போறதும் இல்லை. கைகளை தட்டி. ஒரு அல்லேலூயா. நான் கடந்து வந்த பாதையும் நடந்து வந்த பாதையும், நான் வடித்த கண்ணீரும், நான் நினைத்த தலையணையும், நான் அனுபவித்த துன்பங்களும் இதோ எதற்காக என்று எண்ணி பார்த்தேன். பரலோகத்துக்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமானது. அதில் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். நாங்கள் அதிக வருத்தத்தோடு தண்டு வலித்து நல்ல துறைமுகத்தை வந்து சேர்ந்தோம். என் ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்கு வர்ற பாடுகள் எல்லாம் இந்த நவீன காலத்து பிரசங்கிமார்கள் அது இல்லை என்பார்கள். நம்பாதீங்க. கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருக்க பிரியப்பட்டால், உத்தமமாக நடக்க பிரியப்பட்டால், உண்மையாய் பக்தியா இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? உண்மையாய் பக்தியா இருக்கிற யாவரும் நல்லா இருப்பாங்கன்னு எழுதல. எப்படி? துன்பப்படுவார்கள். இந்த உபத்திரவம் தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை. வெண்ணங்கி தரித்து குருத்தோலை பிடித்து இதோ கர்த்தருக்கு முன் நிற்கிறவர்கள். இதோ அவர்களை பார்த்து அந்த மூப்பரில் ஒருவன் சொன்னான், இதோ இவர்கள் யார் தெரியுமா உனக்கு யோவான்? இவர்களெல்லாம் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், தங்கள் வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள், இரவும் பகலும் இவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஜீவனுள்ள தண்ணீர் இன்றைக்கு கர்த்தரே இவர்கள் நடத்தி கொண்டு போவார். அது மட்டுமல்ல, யோவான் கர்த்தரே தமது கரத்தை நீட்டி இவர்கள் முகங்கள் இருக்கிற கண்ணீரை துடைத்து விடுவார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பரச்சுக்கேறும் படிகள் போலவே என் பாதை சோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. பரச்சுக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. கிருபையாக நீரனக்கு
சருவதெல்லாம் உமதண்டை இருமையாக நீரெனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய நை அழைத்து அன்பின் சீஷ நாகச் செய்யும் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயும் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதேயும் ஆவல் பூமியில். சிறையில் நின்று வீழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். நீச்சிறையில் நின்று வீழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். ஈச்சரையில் உந்தன் வீடாய் என்றுயர்கள் நாட்டுவேனே எந்தன் துன்ப வழியாய் இன்னும் உம்மை கேட்டி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயும் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதேயும் ஆவல் பூமியில். மாவலிய கோரமான வன் சிலுவை மீதினில் நான் மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயும் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதேயும் ஆவல் பூமியில். வாழ்க்கையிலே தேவனோடு வாழ்வதைப் போல ஒரு பாக்கியம் ஒன்றுமில்லை. நான் தனியாகவே விடப்பட்டவன். ஆபிரகாமை தனியாக கர்த்தர் அழைத்தாராம். ஆபிரகாம் அப்பா தேராகு விக்கிரக ஆராதனை செய்தவன். கர்த்தர் யாரும் தெரியாது, இந்த ஆராதனை முறை தெரியாது, அவருக்கு எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தெரியாது.
சிலைகளை செய்து விற்பனை செய்கிற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து தேவன் ஆபிரகாம் வெளியே கூப்பிட்டு சொன்னார், நீ வா, உன் தகப்பனின் தாய் வீட்டை விட்டு வெளியே வா என்றார். அவன் ஒருவனாயிருக்கிறவனை அழைத்தார். பரமேஸ்வரன் மகன் விக்கிரக ஆராதனை ஊறி போன ஒரு குடும்பம். வாலிபனா இருக்கும் பொழுது தேவன் என்னை அழைத்தார். வீட்டை விட்டு போ என்றார். புறப்பட்டு வந்தேன். பெற்றோரையும் சகோதரிகளையும் உடன் பிறந்தவர்களையும் குடும்பத்தையும் விட்டு வந்தேன். வெறும் 3 ரூபாயோடு மதுரைக்கு வந்தேன். ரோடாக அலைந்தேன். மைல் கணக்காக நடந்தேன். இரவு பகல் ஒருவேளை ஆகாரத்துக்காக காத்திருந்தேன். ஒரு பேண்ட் ஒரு சட்டையை 7 வருஷம் போட்டேன். ஒரு மட்டை ஊறுகாயை 15 நாளா வச்சு சாப்பிட்டிருக்கிறேன். அப்பவும் எனக்கு பூரண சந்தோஷம் இருந்தது. காரணம், என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நான் இத்தனை கஷ்டங்களும் இத்தனை பாடுகளும் ஒரு கஷ்டமாகவே நினைக்கவில்லை. காரணம், அவர் எனக்கு கொடுத்த அழைப்பு தான் உலகத்திலே தலை சிறந்த சந்தோஷம். அதுக்கு இணையாக எந்த சந்தோஷம் என்னால சொல்லவே முடியாது. என் தாயும் தகப்பனும் இந்த உலகத்திலேயே எந்த குழந்தைகளுக்கு இப்படி ஒரு நல்ல தாயும் தகப்பனும் கிடைச்சிருப்பாங்களோ எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பெற்றோர்களை உதறி தள்ளி விட்டு வந்தேன். 8 வருடம் பார்க்கவே இல்லை. 8 வருடம் கழித்து என் தாயும் தகப்பனை பார்த்தேன். வாழ்க்கையில பல போராட்டங்கள். அவமானத்தை மூட்டை மூட்டையா கட்டினால் லாரியா ஏற்றலாம். அத்தனை அவமானங்கள், தூஷணங்கள், விமர்சனங்கள், அருவருப்பான பேச்சுக்கள், சொந்தத்திலிருந்தும் அந்நியத்திலிருந்தும் உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் போராட்டம், ஆவிக்குரிய மனிதர்கள் என்று சொல்லுற கள்ள சகோதரால் வந்த நிந்தனைகள், கூடையே இருந்து கழுத்தின் மேல் குதிங்காலை தூக்கின வஞ்சகர்களுடைய பிரச்சனைகள், இத்தனையிலும் சோர்ந்தே போகவில்லை. காரணம், நான் நம்பியிருப்பவர் இன்னார் என்று அறிந்திருந்தேன். கைகளை நான் நம்பியிருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். சரீரத்தில் பலவீனத்துக்கு அளவே கிடையாது. 2 முழங்காலும் தேய்ந்தது. 6 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். நடக்க முடியாது, உட்கார முடியாதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் நீக்க போட்டாங்க. 3 அறுவை சிகிச்சைகள், ஆப்ரேஷன் இந்த காலில். அது 3 ஃபெயிலியர். இந்த கால் வைக்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்டாண்டே வச்சாங்க. அப்புறம் கழுத்து ஆட்டி பாடக்கூடாது, கழுத்தில் ஒரு காலர் போட்டாங்க. அதுலேயும் இல்லை, நான் கழுத்து ஆட்டி தான் பாடுவேன். அப்புறம் ஒரு ஸ்டண்டு, ஒரு பிளாக்கு, ஒரு ஸ்டண்டு. அதற்கு பின்பு நான் சாப்பிடுவது 1.5 சப்பாத்தி, 2 இட்லி அல்லது 1.5 சப்பாத்தினா அவ்வளவுதான். காலையில் 2 இட்லி அல்லது 1 தோசை, கஞ்சியும் கொஞ்சம் ஊறுகாயும் கொடு மகளேம்பேன், கஞ்சியும் கொஞ்சம் துவையலும் கொடு போதும் அப்படிம்பேன். எல்லாருக்கும் பிரியாணி இருக்கும். இது எல்லாம் நான் மேன்மையாக நினைத்ததே இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசை, கடைசி பர்யந்தம் நான் என் ஆண்டவருக்கு உண்மையாயிருந்து அவர் என் எஜமான் வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே உன் எஜமான் சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லுகிற சத்தத்தை மட்டும்தான் கேட்கணும். இந்த மனிதர்கள் என்னை தூசித்தாலும் சரி, போற்றினாலும் சரி, தூசித்தாலும் சரி, நேசித்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. துவிசித்தால் துவண்டு போக மாட்டேன், நேசித்தாலும் மயங்கி விட மாட்டேன். என் ஆண்டவர் என்னை புகழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். திடீரென்று இந்த கடந்த வாரத்தில் நான் பலகீனப்பட்டு போனேன். பிள்ளைகளெல்லாம் பதறினார்கள், அழுதார்கள், உருண்டார்கள். உங்கள்கிட்டையும் சொன்னேன், ஒரு நாளாவது உபவாசம் பண்ணி ஜெபிக்கேன்னு. ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. இங்கே பார்த்தான்னு வேற சென்னை, மெட்ராஸ், வேலூர் எல்லாம் கொண்டு போனாங்க. அங்கே உட்காந்துட்டு இருக்கும் போதே எனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. இந்த பிளஸிங் ப்ரேயர் டைமில் போய் ஒரு செய்தியை கொடுத்து என் பிள்ளைகளை முகத்தை பார்த்துட்டு வந்துடணும். 2வது, இந்த கூடாரம் புதுசாக போட்டிருக்காங்க. இப்போ அந்த கூடாரத்தில் நின்று திறவுகோல் ஜெபத்தை செஞ்சிடணும். எத்தனையோ டாக்டர்ஸ் வற்புறுத்தியும் நேற்று நைட்டு ஓடி வந்துட்டேன். எழும்பவே முடியல காலையில். இப்போ திருப்பியும் நான் மருத்துவமனைக்கு போக வேண்டும். இதனால நான் துவண்டு போக மாட்டேன். உங்கள் எல்லாருடைய ஜெபம் இருக்கிறது கர்த்தருடைய. இது முடிச்சவுடன் நாங்கள் மருத்துவமனைக்கு தான் போகிறோம். ஆனால் எத்தனை வியாதிஸ்தர்கள் இந்த கரத்தில் கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். எத்தனை கண் தெரியாதவர்களுக்கு பார்வையை கொடுத்தார். மரண வியாதி விடுதலை கொடுத்தார்.
40 ஆண்டுகள் என் சரத்தின் பலவீனத்துக்காக பலமுறை ஜெபித்தேன். இன்னும் மௌனமாகத்தான் இருக்கிறார். இந்த ஸ்டண்டு வச்சது எப்படின்னு எனக்கு தெரியல. காலில் ஆப்ரேஷன் நடந்தது எப்படின்னு தெரியல. எனக்கு ஆற்றல் இருந்தால் நான் கையை வச்சு சுகமாக்கியிருப்பேன். எனக்கு ஆண்டவர் என்னையும் தொடுவார், நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னை ஒரு கருவியாக மட்டுமே கர்த்தர் பயன்படுத்தி வந்திருக்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு முதுகில கட்டி தீர்க்க தரிசனம் வந்துருச்சு, செத்து போயிருவ. அவன் சோர்ப்புறமாய் திரும்பி அழுதான். அதே தீர்க்கதரிசியை கூப்பிட்டு திருப்பியும் சுகமாகிருப்பார், மறுபடியும் 15 வருஷம் உனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கிறேன்னாரு. கேன்சர் வியாதி 3 நாள்ல சுகமாயிருச்சுங்க. அத்திப்பழ அடை எடுத்து ஒரு அத்திப்பழ அடையில போகுமாது கர்த்தருடைய வார்த்தை போனது. அடுத்து தீர்க்கதரிசியினுடைய ஒரு சாதாரண ஒரு வைத்தியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் அப்படிதான். நிமிர முடியாத குனியை சாத்தான் கட்டி வைத்திருக்கான், எழுப்பினார். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து தொட்டது சுகமானாள். ரவிக்கு பார்வையற்றவனை பார்த்து கர்த்தர் உடனே பார்வை அடைய செய்தார். இதே ஆண்டவர் தான் எனக்குள்ள இருக்கிறார். பவுலடான் இதைத்தான் ஜெபம் பண்றான். எனக்கு முள்ளு இருக்கே, எனக்கு பலகீனம் இருக்குதே. ஏறக்குறைய புதிய ஏற்பாட்டு பகுதியில் 40% நான் ஆக்குபை பண்ணியிருக்கிறேனே. உண்மை பற்றி தானே எழுதியிருக்கேன். நான் உண்மை மற்றவங்கெல்லாம் பார்த்தாங்க. நான் முகமுமாய் கண்டேனே, குதிரையிலிருந்து கீழே விழுந்தேனே, சவுலை பவுலாய் மாற்றி ஒரு சத்தத்தையும் கேட்டேனே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமான சத்தத்தையும் கேட்டேனே. எனக்கு ஒரு முள் இருக்குயா, இந்த முள்ளை எடுக்க மாட்டேன்னா பதில் சொல்லல. பதில் சொல்றாரு. எப்படி? போதும், அது அப்படியே இருக்கட்டும். My grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். காரணம், உன் பலவீனத்தில் என் பரிபூர்ண பலம் பூரணமாய் விளங்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பானவர்களே, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம். பலவீனம் வந்திருக்கும், பாடு வந்திருக்கும், வியாதி வந்திருக்கும், மரண பயம் வந்திருக்கும். கவலையே படாதிருங்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் உண்மையாயிருங்கள். பரலோகம் போகும் எல்லா மனுஷனும், பணக்காரன், ஏழை, பிச்சைக்காரன், பிரதம மந்திரி, ஜனாதிபதி, டாடா பிர்லாலிருந்து அந்த அதானி, அம்பானி, உலகத்திற்கு இந்த முன்னாள் எல்லா ஒரு நாள் கண்ணை மூடுவாங்க. அவங்களுக்கு போற இடம் எதுன்னு தெரியாது. நமக்கு நிச்சயம் உண்டு, நம்ம போகிற இடம் மகிமையான இடம் என்று. ஒரு அல்லேலூயா. நம்ம போகிற இடம் மகிமையான இடம் என்று நமக்கு நிச்சயம் உண்டு. யாரும் உங்கள் துன்பங்களை கண்டு தோண்டு விடாதிருங்கள். உபத்திரவத்தில் பொறுமையாருங்கள், சந்தோஷமாருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து பிரார்த்தனை. உங்கள் ஜெபம் தான் என்னை தாங்கும். எல்லாம் சொன்னாங்க, அங்க நிறைய காசு ஆகும், நிறைய காசு ஆகும், நிறையா. ஒன்றும் இல்லை எங்க இல்லை. எனக்கு வேத புஸ்தகத்தை தவிர வேற சொத்து எனக்கு கிடையாது. என் மக்கள் தான் என்னுடைய சொத்து, என் ஜனம் தான் எனக்கு சொத்து, என் ஆத்துமாக்கள் தான். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்க உலகமுக்கு மக்கள் தான் எனக்கு சொத்து. ஒரு பிள்ளைகள்கிட்ட கூட அப்பாவுக்கு, அண்ணனுக்கு, அங்களுக்கு, உங்க பிரதருக்கு இந்த தேவை இருக்கு தாங்கன்னு கேட்டதில்லை, கேட்க போறதும் இல்லை. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் என்னோடு இருக்கிறார். ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகவும் பலனற்றவனுக்காக உதவி செய்வது லேசான காரியம். அவர் செய்வார். இந்த முள்ளை என்னை விட்டு பிடுங்கி போடுவார். இன்னைக்கு பேசுவனாங்கிறதே சந்தேகம். நான் உங்களிடத்தில் அழாமல் பேசுறதே பரிசுத்தாவின் அபிஷேகம் தான். அதே மாதிரி நான் திறவுகோலுக்கு வந்து உங்களோட செய்தி கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க அருமையா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். யாரிடத்தில் எல்லாம் அழக்கூடாது, யாரிடத்திலையும் புலம்பக்கூடாது. கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. எங்கள் அண்ணனுக்கு, எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் மாமாவுக்கு, எங்கள் சகோதரனுக்கு கர்த்தர் இன்னும் சுகத்தை கொடுத்து நீடி ஆயுளை கொடுத்து நீர் பலப்படுத்தி நிறுத்தும் ஆண்டவரே. நான் வந்து எப்பவும் ஜெபம் பண்ணுமா நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நான் நீதிமானா இருக்கிறதினால் உம்மிடத்தில் பேச துணியாமல் உம்முடைய தயவை நினைத்து நான் வேண்டுகிறேன். நான் நீதிமான் என்பதனால் யோபு சொல்லுகிறான், நான் நீதிமானா இருக்கிறதுனாலே உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணாமல் உம்முடைய இரக்கத்தை நம்பி நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். எனக்கு கர்த்தர் இரக்கம் காட்டணும், கர்த்தர் இரக்கம் காட்டணும். கர்த்தர் எனக்கு இரக்கம் காட்டும்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சுகம், பூரண சுகத்தை கொடுக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாருடைய கண்களில் தயவு கிடைக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னை பரிபாலிக்கிற, என்னை
கவனிக்கிற ஒரு டாக்டர்ஸ்க்கு மற்றவங்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் உண்மையான அன்பையும் கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் இந்த சரீரத்தில் தான் குடியிருக்கிறார். அவருடைய வீடு ரெனோவேஷனுக்கு போகுது. அவருடைய வீடு ஆகிய டென்சிங் டானிலே கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். நான் சொல்லுவேன், என்னை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி திறப்புகளை அடைத்து பழுதானங்களை சீர்படுத்தி பூர்வ நாளில் இருந்தது போல மறுபடியும் கட்டுவார். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பூர்வ நாளில் இருந்தது போல மறுபடியும் தேவனை கட்டுவார். சங்கீதம் 90:15 சொல்லுகிறது, துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியாய் கர்த்தரனை மகிழ்ச்சியால் நிரப்புவார். நம்முடைய காரண்யம் என்னை பெரியவனாக்கும். எங்க எந்த குளுக்கோஸ் ட்ரிப்பை ஏறிட்டு இருக்கும் போதே காரில் கொண்டு போவாங்க. ஸ்டேஜுக்கு பின்னாடி வச்சு ட்ரிப்பை பிடுங்கி போட்டுட்டு 4 மணி நேரம் ஸ்டேஜில் இருந்து பிரசங்கம் பண்ணுவேன். 1997 தூத்துக்குடி பேரன்ப பெருவிழா கால்வெல் மைதானத்தில் நடக்கிறது. நான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் பால்தினர் அண்ணன் எல்லாரும் பிரசங்கியாரு. கடைசி 4 நாள் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு மன அளவிலும் செரளவிலும் அடிக்கப்பட்ட ஆட்டை போல கிடக்கிறேன். ஷேவ் அப்போ தாடி வச்சிருப்பேன், தாடி எடுக்கலை, முடிய வெட்டலை, ஒன்றும் செய்யலை. அவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில் நின்றேன். அப்போ வண்டியில் கூட்டு போகிறாங்க, ட்ரிப் ஏறிட்டு இருக்கு. ஸ்டேஜுக்கு பின்னாடி போனோன்னே தூத்துக்குடிக்குள்ள போனோன்னு ஒரு லாட்ஜில் என்னை கொண்டு போயிட்டு கருப்பு கலர் கோட்டு, சிவப்பு சட்டை, மேட்சு. நான் ரொம்ப ட்ரெஸ் வந்து கரெக்டாக போடுவேன். போட்டு ஒரு டையும் கட்டாங்க, முடி கூட வெட்டலை, பரட்டத்தலை மாதிரி இருக்குது. அன்னை எல்லா மீட்டிங்கும் நான் 3 நாள் உபாசம் பண்ணிட்டு தான் போவேன். உங்களுக்கு இப்போ 1 நாள் தான் பண்ணுறேன். அப்போ 3 நாள் உபாசம். அப்போ நான் உபாசம் பண்ணலை. நீங்கள் பேசணும்னு பைபிளை வச்சுட்டு பேசினேன். அன்றைக்கு பேசின வசனம், சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளி என் கரத்தின் எல்லாம் உன்னை மறைக்கிறேன். இந்த பிரசங்கம் 40,000 மக்கள் அங்கே கூடினாங்க. அதில் கடைசியில் அழைப்பு கொடுக்கிறேன், வாலிபர்கள் யாரெல்லாம் கர்த்தருக்கு என்று ஒப்புக் கொடுக்கிறேன். 1800 வாலிபர்கள் ஒப்புக் கொடுத்தார். இந்த 1800 வாலிபர்கள் ஏறக்குறைய 1000 பேர் அது இன்னைக்கு பாஸ்டர்ஸா இருக்காங்க. கைகளை தட்டி, உன் பலவீனத்தில் என் பரிபூர்ண பலம் பூரணமாய் விளங்கும். பரிபூர்ண பலம் பூரணமாய் விளங்கும். எல்லாம் எனக்கு எந்த பலவீனம், அதாவது டாக்டர் கேட்டாங்க, இவ்வளவு நாள் எனக்கு ஏன் செக்கப் வரல, திட்டுனாங்க. நான் சொன்னேன், டிசம்பர் 7ஆம் தேதி நீங்க டெஸ்ட் பண்ணீங்க டாக்டர், 10ஆம் தேதி என் ஒரே அக்கா இறந்து போயிட்டாங்க. அந்த உணவு அது சரி 10 நாள் கழிச்சு வந்திருக்கலாமே, உபவாசம் இருக்கணுமே, நான் புது வருஷத்துக்காக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கொண்டு போகணுமே, தண்ணி குடிக்காம சாப்பிடாம கர்த்தர் சமூகத்தில் காத்து கிடக்கணுமே, நான் உபவாசம் இருந்து கர்த்தர் சமூகத்தை அதுக்காக இருந்தேன். அவருக்கு புரியல, என்ன சொல்றீங்க சுவர்ந்தத்தை, உங்களுக்கு புரியாது டாக்டர், எனக்கு மட்டும்தான் இது புரியும், தேவனுடைய மனிதர்களுக்கு இது புரியும். அவரோடு வாழும் வாழ்க்கை தான் என்னை சந்தோஷம். அதனாலதான் டெஸ்ட்டுக்கு வராம காலம் தாத்திட்டேன். அதனாலதான் ஆண்டவர் சமூகம் ஊழியம். இப்பவும் ஊழியத்துக்கு போறேன்னு திட்டினாங்க எல்லாரும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? இல்ல, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பலத்தில் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து சொல்லியிருக்கிறாரே. நான் என்ன செய்வேன், காலையில் இப்படிதான் சுண்டு கிடந்தேன். என் சகோதரிகள் யாரும் வந்து என்னை பார்க்கறதுக்கு வரல. ஏன் தெரியுமா? அவங்க, நான் சொன்னேன், அண்ணனை பார்த்தா நாங்கள் செத்துருவோம். பயம் என் தங்கச்சிங்களுக்கு பயம். என்னை அப்பாவாக தான் நினைக்கிறாங்க ஒழிய அண்ணனாவே நினைக்கிறல. 2 தங்கச்சியும் மயங்கி மயங்கி விழுந்தாங்க. என் தங்கச்சிகள் நான் சத்தம் போட்டு வாங்கன்னு சொன்னேன். வந்து ஒரு தங்கச்சி அப்படியே போனான், இன்னொரு தங்கச்சி அப்படி போனான். என் மாப்பிள்ளை வந்து அழுதாரு பயங்கரமா. என்னங்க, ஒன்றும் இல்லை, நான் தேவ மனுஷன், கர்த்தருடைய ஊழியம் இயேசுமர் அவர் கொடுத்தது, அதை கர்த்தர் நிலையாய் கட்டி நிறுத்துவார். அல்லேலூயா. என்னையும் மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்துவார். அழக்கூடாது, பார்த்துக்க. நீ தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ற. நேற்று நைட்டு என் தங்கச்சி தான் பிரசங்கம் பண்றா. மயங்கி கிடந்தவன் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணா, நான் ரூம்ல இருக்கேன், நான் ஒரு அடி எந்திரிக்கிற மாதிரி எனக்கு அபிஷேகம். கேட்டீங்களா? நேற்று 8 மணி பிரேயருக்கு என் கடைசி தங்கச்சி அழுகிறா, எல்லாரும் அழுகிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க யார் உங்க முகத்தெல்லாம் பார்த்துட்டேன்னா நான் மனம் உடைஞ்சிருவேன்னு யார் முகத்தையும் பார்க்கறதில்லை, யார் முகத்தையும் பார்க்கறதில்லை. நான் அதான் பல வருஷமா உங்கள்கிட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தேன், என் பலவீனத்துக்காக ஜெபிங்க,
என் பலவீனத்துக்காக ஜெபிங்க, என் பலவீனத்துக்காக ஜெபிங்க. போன திறவுகோலில் கூட சொன்னேன், ஒரு நாள் உபாசம் பண்ணியாது எனக்காக ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து ஜெபிங்க. புது பலத்தோடு கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய நாமத்தை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. எனவே நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்த்தணும். நான் எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஹார்ட் ஆப்ரேஷன் போகும்போது சிரிச்சுக்கிட்டே போனேன். ஏண்டா எல்லாரும் அழுகுறீங்க, சும்மா இருக்கடா, ஏதாவது இல்லை சொத்து எழுதி தரணுமா உங்களுக்கு, அதுக்காக அழுறேன். எல்லாரும் அழுதாங்க. உள்ளே சிரிச்சுக்கிட்டே மானிட்டரில் பார்த்து டாக்டர்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ செக் பண்ண போது டாக்டர்கிட்ட நானே தான் சொல்கிறேன், யூ ஆர் ஆல்வேஸ் குட் அப்பா, நைஸ், வெரி நைஸ் பேஷண்ட் எனக்கு டாக்டர்னு. இல்லை டாக்டர் என்ன இதில் இருக்கு அப்படி. அதாவது எனக்கு மரணத்தை பற்றியோ எதை பற்றியோ கவலையே இல்லை. ஒரே ஒரு கவலை உண்டு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும், அதற்கு என்னை தகுதியுடையவனாய் இருக்க வேண்டும். கைகளை தட்டி அந்த ஒரே ஒரு கவலை. அடுத்த தலைமுறைக்கு வார்த்தையை விதைப்பதற்கு வாரிசுகளை எழுப்பி வைக்க வேண்டும். உண்மையாய் ஊழியம் செய்கிற மக்களை எழுப்பி தர வேண்டும். அடுத்து இந்த வேத வசனம் தான் தெய்வம் என்பதை இந்த உலகம் அறியணும். மனுஷன் அல்ல, பாஸ்டர் அல்ல, எவாஞ்சலிஸ்ட் அல்ல, தீர்க்கதரிசி அல்ல, பாட்டு பாடுறவன் அல்ல, வேதம்தான் தெய்வம். பரிசுத்த பைபிள், இந்த ஹோலி பைபிள் தான் தெய்வம். இந்த வார்த்தையின்படி தான் நம்ம வாழணுங்கிற நம்பிக்கையும் சமர்ப்பணமும் இந்த மனிதர்களுக்கு வர வேண்டும். அதான் என் பார்வை. எனவே ஜெபிங்க. இது முடிச்ச உடனே நாங்கள் கிளம்புறோம். ரொம்ப அழுது துன்பப்படுத்திடாதீங்க என்னைய. நீங்க பேசினாலே நான் அழுதுருவேன். அவ்வளவு எனக்கு ஒரு மாதிரி மனசு, அப்படி ஒரு மனசு. ஏன்னா எனக்கு பெத்த பிள்ளைங்களை மட்டும் இல்லை, நீங்க எல்லாம் என் பிள்ளைங்க தான். எந்த பிள்ளைய பார்த்தாலும் என்னை பெத்த பிள்ளைங்க மாதிரி தான் நினைக்கிறேன். அதனால யார்கிட்டையாவது தவறுதலா உங்கள் மனது காயப்படுத்தும்படி நான் வார்த்தைகளை பேசியிருந்தா மன்னித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் இந்த ஊழியத்தில் நிறுத்தி புது பலத்தோடு கொண்டு வரணும். ஆண்டவருக்கு நான் உண்மையானவனாய் கடைசி பரியந்தம் இதே வார்த்தையை சுமந்து கொண்டு போகிறவனாய் நிற்கணும் அப்படிங்கிற ஜெபம் மட்டும் உங்கள்கிட்ட இருக்கட்டும். தொடர்ந்து ஜெபிங்க. தள்ளாடின கர்த்தர் பலத்தினால் இடைக்கட்டி விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் சீர்படுத்தி திறப்புகளை அடைத்து பழுதானவர்களை சீர்படுத்தி பூர்வ நாளில் இருந்தது போல நிறுத்தும்படி நீங்கள் ஜெபியுங்கள். கடைசியாக சந்தோஷத்தினால் நிரப்புவாராம். முடிவு வந்துருச்சா? என்ன செய்ய போறாரா? யோவான் 16:20 வாசித்து நான் ஜெபிக்க போறேன். 16:20 வாசி. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மெய்யாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் துக்கப்படுவீங்க. அதை பார்த்து உலகம் சந்தோஷம். பத்தையா அவன் போட்ட ஆட்டத்துக்கு பத்தையா, ஏன் ஆண்டவருக்கு விரதமா ஏதோ செஞ்சிருக்காயா, கர்த்தர் சும்மா இருப்பாரா? அடிச்சிட்டாரு. தினகர் அங்கிளுடைய அன்பு மகள் இவாஞ்சலின் தினகரன் இறந்த போது அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார் ஒரு போதகர். யார் எழுதினது? போதகர். ஏ தினகரா, எத்தனை பேரை ஊரடித்து உலையில் போட்டாய், எவ்வளவு பேரை ஏமாத்தி ஊழியம் செய்தாய், கர்த்தர் உனக்கு கொடுத்த தண்டனையை பார்த்தாயா? உன் மகளுக்கு மல்லிகை போய் வாங்கி தலையை சுட்டினாய், அதனால் தலையிலே அடித்து கர்த்தர் கொன்றார். இது நீயாவது மனம் திரும்பி உத்தமமாய் ஊழியம் செய், இப்படிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர் அப்படி போட்டிருந்தார். எத்தனையோ கிரிட்டிசைஸை பார்த்து கலங்காத அந்த அங்கிள் டிஜிஎஸ் தினகரன் இதை பார்த்து துவண்டு போய்விட்டார். அழுதார், புலம்பினார். இனி நான் ஊழியமே செய்ய மாட்டேன், இனி ஊழியம் செய்ய மாட்டேன், எனக்கு இப்படிப்பட்ட தண்டனை எவ்வளோ பெரிய இதுன்னு ஊழியம் முடங்கி கிடந்தாராம். ஒரு ஆண்டு, ஒரு 7 மாதம் முடிந்தவன் அவருக்கு கையிலெல்லாம் அடிபட்டு இருந்துச்சு. கர்த்தர் பேசினார். நானா செத்து போனேன்? நான் உயிரோடு இருக்கேன்ல, உயிரோடுக்கு எனக்காக ஊழியம் செய். உன் மகள் என் ராஜ்யத்தில் இருக்கிறாள், சந்தோஷமாய் என்கிட்ட சந்தோஷமாய் இருக்கிறாள். எதுக்கு நீ அவ எதுக்கு இறந்தானே என்று கேட்கக்கூடாது, நீ ஒரு நாளிலே இதை தெரிந்து கொள்வான். மறுபடியும் ஊழியத்தை செய்தார், வெள்ளப்படுத்தினார். அந்த அடக்காராதன போது பாஸ்டர் இப்படி கடிதம் எழுதினாரு. லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கல்லறை தோட்டத்தில் நிற்கிறாங்க.
அமைதி அடக்காரதை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பெட்டியை உள்ள வைக்க போறாங்க. ஒரு பிராமண பாட்டி 75 வயசு 75 வயசுக்கு மேல இருக்கும். மடிசார் கட்டிட்டு தலையெல்லாம் பட்டை போட்டுக்கிட்டு அந்த கூட்டத்தை மயான அமைதி அதை கிழித்து கொண்டு ஒரு சத்தம், எப்பா தினகரா, ஊருக்கெல்லாம் வேண்டி நீ அழுவையே, உடனே அந்த பகவான் அள வச்சுட்டார் ஐயா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவேன் நெஞ்சில் அடிச்சாங்க. அந்த ஒரு பாட்டியின் சத்தத்தை கேட்டு இந்த லட்சக்கணக்கான மக்களும் கூச்சல் போட்டு அழ ஆரம்பித்தார். எங்கோ இருந்து நமக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை வரும். உண்மையா அன்புகள் அங்குமங்கும் இருப்பார்கள். உலகம் நம்மை தூஷிக்கும். நாம் அழும்பொழுது அதை பார்த்து சிரிப்பார்கள். நீங்களோ துக்கப்படுவீர்கள். கடைசியில் சொல்லுகிறார், ஆகிலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கைகளை நான் பேசினது டிஜிஎஸ் தினகரன் அங்களை பற்றி மட்டும்தான். அவருடைய வாழ்க்கை நான் நேரடியாக பார்த்தவன், கவனித்தவன். அவருடைய ஊழியம் அழகாய் முடித்து ஆண்டவருக்குள் இளைப்பாறினார். எத்தனை பாடுகளையும் கடந்து கடைசி மீட்டிங் மதுரையில் தான். அவருக்கும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டு வந்துதான் பிரசங்கம் பண்ணிட்டு திருப்பி அட்மிட் போனார். ஆனால் ஒரு நாள் கூட கர்த்தரை குறித்தோ வசனத்தை குறித்து புரட்டினதும் இல்லை. ஆண்டவருக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை அவர் பேசினதும் இல்லை. யோபு சொன்னான், நான் நீதிமானா இருக்கிறதுனால் இந்த விண்ணப்பத்தை பண்ணாமல் இரக்கத்தை முன்னிட்டு இந்த விண்ணப்பத்தை பண்ணுகிறேன். நமக்கு இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை நீ எக்ஸாம்பிள் எடுக்கவே கூடாது. உங்களை விசுவாசத்தில் நடத்தினுடைய நல் முடிவை கவனித்து பார்த்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். உங்களை விசுவாசத்தை நடத்தினுடைய நல் முடிவை கவனித்து பார்த்து நீங்கள் அவர் விசுவாசத்தை பின்பற்றுங்கள். உங்களை நடத்தினவர்கள் கர்த்தரோடு தான் வாழுகிறார்களா என்பதை பாருங்கள். அவருடைய கனிகளை பாருங்கள், அவருடைய பரிசுத்தத்தை பாருங்கள், ஜீவனுள்ள தேவனுக்கு உண்மையான ஊழியம் செய்கிறார்கள் என்று பாருங்கள். அதை பார்த்து கவனித்துக்கிட்டே இருங்க. உங்க முடிவு எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த விசுவாசத்தை பின்பற்றுங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் எல்லோரும் என்னை பின்பற்றுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கனால நமக்கு எப்பவும் சந்தோஷம். நான் தான் எப்போ கவலைப்பட மாட்டேன். என் போட்டோலாம் பாருங்க, பல்ல காட்டி சிரிச்சுட்டே இருப்பேன். எல்லாம் கேட்பாங்க, அண்ணன் எப்பவும் சிரிச்சுட்டா இருப்பாருன்னு. அண்ணன் எப்பவும் சிரிச்சுட்டு தான் இருப்பாரு. இருதயத்திருக்கிற துக்கத்தை கொட்டினால் இந்த இதயம் தாங்காது. எல்லோரும் உங்கள் துக்கத்தை வந்து என்னிடத்தில் சொல்வீர்கள். நான் உங்களுக்காக அழுது 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 ஜெபம் பண்ணுவேன். என் துக்கத்தை யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன். பிள்ளைகள்கிட்ட சொன்னா அழுதுருவாங்க, குடும்பத்துக்கு தெரிஞ்சா அழுதுருவாங்க. எங்கள் துக்கத்தை ஒன்று தனிய ரூம் எடுத்துக்கொண்டு குழந்தைய போல கேவி கேவி அழ ஆரம்பிப்பேன். சாஷ்டாங்கமா இந்த பைபிள் இப்படி திறந்து வச்சுட்டு என் கண்ணீரெல்லாம் இந்த பைபிளில் வடிச்சிருவேன். தவறோ ரைட்டோ எனக்கு இன்னைக்கு வர தெரியாது. அந்த கண்ணில் வடிச்சிட்டு அப்படி மூடிட்டு இதை கணக்கில் வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுருவேன். கண்ணீரை பைபிளில் 2 சொட்டாவது வடிச்சுட்டு அதை அப்படி மூடி க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன். இதுதான் உங்களுடைய பேங்க்குப்பா, இந்த வார்த்தை தான் என்னுடைய பேங்க்கு. இந்த வார்த்தைக்குள்ள என் கண்ணீரை வச்சுட்டேன். இந்த கண்ணீரை உடைய கணக்கில் வையும், அவைகளுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கண்ணீரை துடைச்சு உங்களை பலப்படுத்துகிற தேவன் பொய்யாய் உங்கள் மேல் பேசும் பொழுது நீங்கள் பாக்கியவான்கள். திக்கற்றவனுக்கு தேவனே அடைக்கலம். சங்கீதம் 124 1-2 சொல்கிறது, மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் நம்மை எப்படி இருப்பார்கள்? உயிரோட விளங்கி இருப்பார்கள். நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பித்தது, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். இந்த சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. கைகளை என்ன நேசிப்பதுக்கு எத்தனை பிள்ளைங்க பாருங்க. எங்கேயோ இருந்து ராத்திரியும் பகலும் என் பின்னாடியே நடக்கிற ஒரு அருமை, அதாவது மைத்தர் என்று சொல்லுவேன்.
அவருக்கு எத்தனையோ பிசினஸ், எத்தனையோ பிரச்சனைகள். எனக்காக வேண்டி அன்ரிசர்வ் எத்தனையோ கார்ல பெரிய குடும்பத்தை சேர்ந்த தொழிலதிபர் அன்ரிசர்வ்ல வந்துக்கிட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டு எம்பு நாடு அலைஞ்சு எங்கெல்லாம் போகலாம் சொல்லுங்க, எந்த இடத்துக்கு போகலாம், எந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாம், ஒரு காசு கேட்காம. அவருக்கு அத்தனை கோடிகள் எத்தனையோ தேவை இருக்குது. எங்கெல்லாம் புரட்டுவாரோ. அந்த அன்புக்கு முன்னாடிலாம் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. மக்கள் எல்லாரும் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஓடி வந்து, சிஸ்டர் நீங்கள் பிரதர் டென்சிங் டேனில் தானே சுத்தனையா, ஒன்றும் வராதியா, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு, நான் ஒரு 15,000 சேர்த்து வச்சுருக்கேன், உங்களுக்கு கொடுக்குறேன், மருத்துவ செலவுக்கு வச்சுக்காங்க. எனக்கு அழுக வந்துருச்சு. அப்படி சொல்லாதீங்க சிஸ்டர், கர்த்தர் எங்க மூலம் தானே சந்திப்பாரு, எங்க கொண்டு தானே உங்களை சந்திப்பாரு. அப்புறம் எங்க வானத்தில் இருந்தா விழும். எங்கள் சகோதரன் இத்தனை லட்சங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறவருக்கு தேவை இருக்கும்போது இந்த பணம் எங்களுக்கு பெருசா, ஏன் தகுதிக்கு இது பெருசு? உங்களை பார்த்து ஆஸ்பத்திரிக்குள்ள வச்சு நான் உங்களுக்கு தருவேன், அதுக்கு தான் செலவழிக்கணும், நீங்க போய் வேற எதுக்கும் போடக்கூடாது அப்படின்னாங்க. கண்ணீர் வடிந்து விட்டது. ஜெபிங்க. என் பிள்ளைங்க ஒவ்வொரு முகத்தையே பார்க்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இங்கே பார்க்கிற உங்கள் முகத்தை பரலோகத்திலும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். மறுபடியும் இந்த உலகத்தில் வந்து பல ஆண்டுகள் உங்களோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டவர் உயிரோடு பலத்தோடு திருப்பி கொண்டு வந்து உங்களெல்லாம் பார்த்து இந்த உலகத்திற்கு எல்லா மக்களுக்கும் இன்னும் வர நாட்கள் புது பலத்தோடு கர்த்தருடைய வேலையை செய்யவும், எனக்கு ஜீவனை கொடுத்தார், உயிருள்ளவரை என் கர்த்தர் நான் துதித்து அவருக்காக வாழ்வேன் என்பதையும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய நாமத்தை விவரிப்பேன். நீதியின் வாசல்களை திறவுங்கள், அவற்றில் பிரவேசிக்கட்டும். கர்த்தர் நல்லவர், ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். கைவிட தீமை செய்ய போறதும் இல்லை. சாத்தான் தலை நசுக்கப்படும். அவர் தம்முடைய பரிசுத்தவானின் ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிற தேவன். நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். எத்தனை சந்தோஷமா. என் மகள் மினி வந்து நேற்று எப்போ ஒரு 4 நாள் சாப்பிடல, அழுதுகிட்டே கிடந்தேன். அப்போ நான் சொன்னேன், இனிமேல் அழுதா நான் வீட்டுக்கே வர மாட்டேன், அங்கே ஆஸ்பத்திரியிலே இருந்துக்குவேன். நீங்களாம் அழுது என் மனதை கரைய சொன்னா. நேற்று வந்து நான் சாப்பிட சொன்னா, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிழிந்த பாயில் படுத்துக்கொண்டு அனாதையாக இருந்த பொழுதுதான கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தார். தள்ளாடும் வயது வரை தாங்கி உன்னை நடத்திடுவார், தப்பாமல் அவர் கிருபை எப்போதும் உனக்கு உண்டு, கலங்காதே கலங்காதே என் மகனேன்னு உங்களுக்கு பாட்டு எழுதுறதுக்கு அந்த வார்த்தை அவர் தானே கொடுத்தாரு. குச்சியை ஊனிக்கிட்டு 90 வயசு ஆனாலும் சேர்ல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுவீங்க. தைரியமா இருங்க அங்கிள் அப்படின்னு சொன்னா. அதாவது மரண பயத்துக்கு கர்த்தரை நீங்களாக்கி விடுவிப்பார். கைகளை தட்டி நல்ல மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் காரணம் என்னவா? தேவரே முத கோலும் தடியும் என்னை தேற்றும். ஒரு அல்லேலூயா. ஒரு நாள் நான் அதுக்கெல்லாம் கவலைப்படவே மாட்டேன். வாழும் வரை கர்த்தருக்கு உண்மையா இருக்க வேண்டும், உத்தமமாய் ஊழியம் செய்ய வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தேவ வார்த்தைகளை அன்றி வேறொன்றை நான் பேசக்கூடாது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அன்றி வேறொரு நாமத்தை நான் உயர்த்தி காண்பிக்கவே கூடாது. இது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம், நோக்கம், பிரதிஷ்டை, உடன்படிக்கை, எல்லாம் எல்லாம் எல்லாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஜெபிங்க. மறுபடியும் பல காலம் நம்ம சேர்ந்துதான் ஊழியம் செய்ய போகிறோம். விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு அல்லேலூயா. நீங்களாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய மேன்மை போகிற இடமெல்லாம் அனுகூலமாகணும். வெற்றியோடு கர்த்தர் திரும்பி வர கிருபை செய்ய வேண்டும். ஆண்டவர் பொல்லாப்பூருக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எவ்வளவு 100 வருஷம் வாழ்றோமா அப்படிங்கிறது எண்ணம் இல்லை. எத்தனை வருஷம் என்பதுக்கு கேள்வி இல்லை, எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறத கேள்வி. 3.5 வருஷம் தான் ஊழியம் செஞ்சாரு. யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 30 வயசுல 33 வயசுல போயிட்டாரு. ஆனா அந்த 3.5 வருஷம் செய்த ஊழியம் இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் நம்பர் 1 இருக்காங்க. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. நாம் நிலைத்திருக்கும்படி கட்டுவோம்.
மறுபடியும் கர்த்தரனை கட்டி எழுப்பி பலப்படுத்தி சீர்படுத்தி புது பலத்தோடு காண்டாமிருகத்து கொத்த பலத்தோடு கர்த்தர் மறுபடியும் கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிறேன். தேவனே மறுபடியும் ஜீவனை கொடுத்து இந்த உலகில் அவருக்கென்று மகிமையாய் வாழ ஊழியம் செய்யும் கிருபை அழிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தருடைய மேன்மைக்கு அடுத்த வாரத்தில் நான் உங்களை சந்திக்க போறேன் விசுவாசிக்கிறேன். ஒரு அல்லேலூயா. எப்பொழுதுமே நீங்கள் என் பிள்ளைகள், இயேசுமார் குடும்பம் உங்க குடும்பம். எப்பொழுதுமே உங்கள் முகங்களை பார்த்தால் தான் எனக்கு சந்தோஷம். உங்களை பார்த்தால் தான் நீங்கள் தான் எனக்கு உற்றாரும் இல்லை, உறவினரும் இல்லை, எனக்குன்னு ஒரு தனி குடும்பமும் இல்லை. எனக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டும்தான் பிள்ளைகளும் குடும்பங்களுமாய் இருக்கிறீர்கள். அடுத்து என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், அவர் உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்கள். நான் ஒருவாரும் குறை சொல்ல மாட்டேன். தகப்பனை போல் நேசிக்கிறார்கள். அதை விட எனக்கு முக்கியம் என் ஆவியிலே பெற்றெடுத்த என் பிள்ளைகள் தான். ஒரு அல்லேலூயா. கிறிஸ்துவோடு வாழ்ந்து என்னை நேசிக்கிற பிள்ளைகள் தான் என்னுடைய பிள்ளைகள். இந்த பிள்ளைகளோடு மறுபடியும் ஊழியம் செய்ய கர்த்தர் பலம் கொடுக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தமான தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும். நாம் பிரார்த்தனை செய்வோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? எனக்காகவும் ஊழியர்களுக்காகவும் ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நம்முடைய திறவுகோல் ஜெபம். அதுல கர்த்தர் உங்களுக்கு பெரிய விடுதலையும் சேர்த்து கொடுக்கும்படி ஜெபிக்க போகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நீங்க அதில் கலந்து கொள்ளுங்க. அந்த புது போட்டிருக்க கூடாரமெல்லாம் உங்களுக்கு இனிமேல் வசதியா இருக்கும். நீங்க அதில் தங்கி அதில் வந்து நின்று ஆண்டவர் ஆராதிக்க உங்களை எல்லோரையும் அழைக்கிறேன். ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாம 5ஆம் தேதி வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். செய்வோம். கடல் கொந்த நீச்சு பொங்கி கப்பலாடி செல்கையில் புயல் காற்று சீறி வீசி பாய்கிழந்து போகையில் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டி இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டி யாயினும் காற்றமைத்து திசை காட்டி கரை சேர செய்திடும்.
Thank you, Jesus. Wonderful Jesus. Almighty God. Wonder working Father. We all empty vessel, Father. Father, fill the Holy Spirit. இரக்கங்களின் பிதாவே, நேற்றும் என்றும் என்று மாறாத தெய்வமே, மரணத்தை மரணத்தால் வென்றவரே, எப்பொழுதும் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவரே, சாத்தானின் தலையை நசுக்கி வெற்றி சிறந்த இறைவனே, நீர் ஒருவரே நித்திய ஆனந்த ஏக சக்கராதிபதி. வேறொரு வல்லமை இந்த அண்டச்சராச்சரங்களிலும் இல்லை. ஆமென். கர்த்தர் ஒருவரே தேவன். Yes, Jesus. கர்த்தர் ஒருவரே தேவன். Amen. கர்த்தர் ஒருவரே தேவன். Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மையும் கர்த்தராகிய பிதாவாகிய தேவனே, உம்மையும் நீர் அனுப்பின நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பது நித்திய ஜீவன் என்று அறிக்கையிடுகிறேன். இப்பொழுது உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன் அப்பா. நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எல்லா இடத்திலும் வந்து உனத்துக்கு இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. ஆசீர்வதியும், விடுதலையாக்கும். என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்னென்ன பிரச்சனைகளில் முட்களை குத்தப்பட்டு காயப்பட்டு நிற்கிறார்களோ புது பலத்தை தாரும். என் பிள்ளைகளின் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். சாத்தான் வல்லமைகள் செயலிழந்து போகட்டும். ஆண்டவரே, இயேசுமரவா ஜெப பங்காளர்கள் குடும்பங்கள், என்னை ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பிள்ளைகள் குடும்பமும் கொட்டி பரலோகமா மாறட்டும். 1000 தலைமுறைக்கு
நட்சத்திரங்களைப் போல என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக வாழட்டும். என்றென்றைக்கு உடைய வார்த்தை விட்டு விலகாத உறுதியான மனதை உடைய பிள்ளைகள் கொடுத்து ஆசீர்வதியும். கர்த்தருக்கென்று வாழும் ஒரு கூட்டத்தை எழுப்பி கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்ற பாக்கியவான்கள் சந்ததியிலே சேர கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, அடிமை சர்வ பலவீனத்தை மாற்றி போட்டு சீக்கிரத்தில் ஜீவனை கொடுத்து உமக்கு உத்தமமான சாட்சியை மறுபடியும் கொண்டு வந்து என் பிள்ளைகளோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபைதான். சாத்தானின் தந்திரங்கள், அவனுடைய எல்லா பலவீனத்தை சத்துருக்களை கட்டி நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம். குற்றங்கள், குறவுகள், பாவங்கள் மீதெல்லாம் மன்னித்து எனக்கு மறந்தரலும். நான் எங்கள் பிதாக்களை காட்டிலும் நல்லவன் அல்ல என்று ஒத்துக்கொள்கிறேன், அறிக்கையிடுகிறேன். அப்பா, உமக்கு முன் நான் பாவியும் பரதேசியுமாய் இருக்கிறேன். என் பாவங்கள் நிர்வாணமாய் இருக்கிறது. என்னை மன்னித்து என் பாவங்களை மன்னித்து மறந்துவிடும். இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தும். இறுதி வரை நான் குற்றமற்றவனாய் நிற்க கிருபை அளித்தருளும். உம்முடைய தயவினில் பர்வதத்தை திடமானிக்க பண்ணும். நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த blessing bright timeல கேட்டுக்கொண்ட எல்லா பிள்ளைகளின் தலையிலும் வீட்டிலும் ஆசீர்வாதம் தங்கட்டும். என் பிள்ளைகளை கர்த்தர் இயேசு நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு மறவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா, உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.